நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் அப்படிங்கிற சிஎஸ்எஸை எப்படி ஹெச்டிஎம்எல்லோட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற டேக் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ கீழே ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் நாம் ஹெட் டேக் எழுதிக்கலாம். ஸோ ஹெச்இஏடி ஹெட்டு. ஸோ கீழே ஹெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே நான் ஒரு ஹெட்டிங் டேக் எழுதிக்கிறேன். ஸோ என்ன எழுதுகிறேன் அப்படின்னா H1 டேக் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வெல்கம் டு சிஎஸ் தமிழன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நாம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. நாம் இதை சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சிஎஸ் தமிழன் அப்படின்னு கொடுத்து நாம் சேவ் பண்ணிக்குவோம். .html அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டா இது நம்மளுக்கு சேவ் ஆயிரும். நாம் இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிறத கொடுத்துருவோம். நான் ரிமூவபிள் டிஸ்கில் தான் சேவ் பண்ணேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் சிஎஸ் தமிழன் அப்படிங்கிறத கொடுத்தோம். ஸோ இந்த தேர்ட் ஒன்னாக இருக்கு இல்லையா, ஸோ அது நாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் வெல்கம் டு சிஎஸ் தமிழன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. நாம் நார்மலாக ஸ்டைல் அதாவது ஹெச்டிஎம்எலுக்குள்ளே நம்ம சிஎஸ்எஸ் எழுதுகிற மாதிரி இருந்தால் நாம் நார்மலாக சிஎஸ்எஸ்ஸை ஹெச்டிஎம்எலுக்குள்ளேயே எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஹெட்டுக்குள்ளேயே ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ அந்த ஸ்டைலை நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த H1 டேக்குக்கு தான் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் எடுத்துக்குவோம். ஸோ கீழே ஸ்டைலை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்குள்ளே நாம் இப்போ H1 டேக்னா H1 டேக் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம இப்போ கலராக வேணும் அப்படின்னா COLOR கலர் மட்டும் நம்ம கொடுத்துட்டு ரெட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கலர் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ஸோ பாருங்கள் நான் கொடுத்துட்டேன், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த ஹெச்டிஎம்எலுக்குள்ள நான் சிஎஸ்எஸ் எழுத விரும்பல, நான் எக்ஸ்டர்னலாக வெளியே இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி அதில் சிஎஸ்எஸ் மட்டும் நான் தனியாக எழுதிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம அப்படி கூட எழுதிக்க முடியும். அதுதான் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நாம் இந்த நோட் பேட் மேலே வச்சு மவுஸோட ரைட் சைடு கிளிக் பண்ணுங்க, இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் திரும்ப ஒரு நோட் பேடை கிளிக் பண்ணுங்க, இன்னொரு நோட் பேட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டைல் மட்டும் நீங்கள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் H1 டேக்கு தான் நான் என்ன பண்ணணும், கலர் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் H1 டேக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, ஸ்டைல் அப்படிலாம் கொடுக்க தேவையில்லை. நார்மலாக நீங்கள் சிஎஸ்எஸ் வரக்கூடிய கோடிங்கை மட்டும் இங்கே எழுதுனா போதுமானது. இந்த இடத்துல என்ன பண்ணா H1 அப்படிங்கிற அந்த ஹெச்டிஎம்எலோட ஹெட்டிங் டேக் மட்டும் எடுத்துருக்கிறோம். ஏன் அந்த H1 டேக் மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னா நான் இங்கே H1 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுதான் நான் இந்த செகண்ட் நோட் பேரில் எடுத்துருக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணால் கலர் COLOR கலர் நான் கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது சிஎஸ்எஸ்ஸையும் ரெண்டாவது நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அதை நம்ம சேவ் பண்ணணும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணும்போது என்னென்ன சேவ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணினதை சிஎஸ் தமிழன் .html அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணோம். இப்போ நாம் இதை சேவ் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணலாம்னா இதுக்கும் நம்ம ஒரு நேம் கொடுப்போம். நான் CST அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு .css கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும்போது டாட் வச்சு HTML அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ நம்ம செகண்ட் சேவ் பண்ணுற இந்த CSS சீட்டை
டாட் வச்சு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், ஏதோ நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாட் வச்சு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ நாம் இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இதை அழிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு H1 கொடுத்துருங்க இல்லையா, இந்த ஸ்டைல் நம்மளுக்கு தேவையில்லை, இதை நான் டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எதுவுமே வராது. ஏன் வராதுன்னா நான் இன்னும் வந்து இதை லிங்க் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இங்கே தனியாக ஒரு HTML நம்ம எழுதியிருக்கிறோம், இன்னொரு நோட்பேடில் வந்து சிஎஸ்எஸோட கோடு எழுதியிருக்கிறோம். ஆனால் இந்த சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நாம் இந்த 2 சீட்டையுமே வந்து லிங்க் பண்ணி விடணும். அப்படி லிங்க் பண்ணால் தான் நான் இந்த செகண்ட் சீட்டில் எழுதின இந்த சிஎஸ்எஸோட கோடெலாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு HTML கோடுக்கு சப்போர்ட் ஆகி நம்மளுக்கு ரன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஹெட் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து லிங்க் டேக்கை எழுதணும். ஸோ லிங்க் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணும், லிங்க் எழுதணும், LINK லிங்க் அப்படின்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா REL, இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஸ்டைல் சீட், STYLESHEET ஸ்டைல் சீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைப். என்ன டைப் அப்படின்னா டெக்ஸ்ட் /CSS. இதையும் வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் href, இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஈக்குவல் கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணோம் இல்லையா, என்ன நேமில் சேவ் பண்ணோம், CST அப்படின்னு தானே ஒரு நேம் கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கவனிங்க, இந்த இடத்துல இல்லையா CSTன்னு இல்லையா. ஸோ இதுதான் நான் வந்து இந்த CSS கோடு எழுதின இந்த பேஜுக்கு நான் கொடுத்த நேம். இந்த நேமை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும், CST.CSS இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ரெண்டுமே வந்து லிங்க் ஆயிடுச்சு. இது லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போது நான் செகண்ட் இந்த CSTங்கிற இதில் வந்து நான் வந்து என்னெல்லாம் சொல்கிறனோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நோட்பேடில் இருக்கிற HTMLக்கு அப்படியே அப்ளை ஆகும். ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணியிருக்கிறோம், அதனால் வந்து இங்கே அது அப்படியே அப்ளை ஆகும். ஸோ கவனிங்க, நான் வந்து பாடி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் BACKGROUNT பேக்ரவுண்ட், கலர் அக்வா அப்படின்னு கொடுக்குறேன், AQUA அக்வா அப்படிங்கிற கலர். ஸோ நான் இந்த இடத்துல வந்து கோலன் வைக்க மறந்துட்டேன். ஸோ கோலன் கொடுத்துடலாமா, கோலன் கொடுத்தாச்சு. இப்போ நாம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்துருச்சு. நான் இங்கே பேக்ரவுண்ட் கலருங்கிறத இந்த சிஎஸ்எஸோட சீட்டில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணியிருக்கிறனால நம்மளுக்கு இந்த HTML ஃபைலுக்கு சப்போர்ட் ஆகி அங்கே கலர் வந்து பேக்ரவுண்ட் வந்து அக்வா கலர் வந்து வந்திருக்கு. இதில் நீங்கள் என்ன டேக் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது டேக், இப்போ வந்து பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டிங்கன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப் ஒரு டேக் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து நார்மலாக வந்து என்ன எழுதலாம், இங்கே நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி பேராகிராஃப்கான ஒரு டேக் எடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த வியூ ஹெல்ப்பில் ஸோ இங்கே இருக்கிற சில லைன்ஸை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் கொடுத்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்குவோம். நாம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு நாம் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம T அப்படிங்கிற டேக் எடுத்துகிட்டு, ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே அப்ளை. கலர் வேணும் அப்படின்னா கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து கலர் வந்து என்ன ஆகும், ரெட்டாக மாறிடும். ஸோ கலர் ரெட்டாக மாறிடுச்சு.
ஸோ இதுலேயே நம்ம செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட்டு அலைன் வந்து சென்டர் அப்படி நம்ம கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் அலைன் எல்லாமே வந்து சென்டரில் நம்மளுக்கு அலைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு இந்த லைனுக்கு பேக் சைடு நம்மளுக்கு எல்லோ கலர் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த பேராகிராஃபுக்கு பேக் சைடு வந்து எல்லோ கலர் வந்து ஆட் ஆகிருக்கும். நம்மளுக்கு பார்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பார்டர் டூ பிக்சல் சாலிட் ரெட். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த பேராகிராஃப் இருக்குது. ஸோ அதை சுற்றி நம்மளுக்கு ஒரு பார்டர் வந்துருச்சு. இதுவே நீங்கள் ஹைட்டு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 150 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ வித்து வந்து நாம் வந்து ஒரு 50% அது மாதிரி நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ 50%னா அந்த பேஜில் இருக்கிற மொத்த பக்கத்தில் இருந்து பாதி அளவாக நம்மளுக்கு காமிக்கும். ஸோ கவனிங்க பாருங்கள், இந்த சென்டர். ஸோ இதனால் வந்து 50%னால இந்த சென்டர் பகுதி மட்டும் இந்த சைடு மட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? 50%ங்கிறது இதில் பாதி. இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து 60 அல்லது 70 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸோட நீளம் இன்னும் அதிகமாக மாறும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து பேடிங் பேடிங்னு ஒன்று இருக்குது. ஸோ பேடிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு 10 பிக்சல் இது மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், இதை சுற்றி ஒரு 10 பிக்சல் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். இது வந்து என்னென்னா பேடிங்கிறது பேராகிராஃபை சுற்றி வரக்கூடிய ஸ்பேஸ். இந்த பேராகிராஃபை சுற்றி வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் வந்து பேடிங் அப்படிங்கிறது. நம்ம கொடுக்க இந்த பேராகிராஃப் சுற்றி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். நான் வந்து ஹைட் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தேன். ஸோ ஹைட்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா குறைச்சிக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து 80 இருந்தால் போதும். ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து HTMLங்கிறத நம்ம தனி நோட் பேடில் எழுதிட்டு சிஎஸ்எஸ்ஸை வந்து இன்னொரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணி நம்ம தனியாக எழுதிட்டு நம்ம ரெண்டையுமே வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸ்ஸை எக்ஸ்டர்னலாக நம்ம லிங்க் பண்ணக்கூடிய முறை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.